பறவைகளின் கிராமத்தில் நடுராத்திரியில் மழை. பறவைங்க வாழ்ந்துகிட்டு இருந்தது ஒரு அழகான கிராமத்துல. அங்க இருக்கிற பறவைங்க எல்லாருமே வயல் வேலையை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வெளி உலகத்தை பத்தி தெரியாது. கஷ்டப்பட்டு உழைச்சு சாயந்தர நேரம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட படுத்து தூங்குறது தான் அவங்க வழக்கம். ஒரு நாள் எப்பவும் போலவே பறவைங்க எல்லாரும் வயலுக்கு போனாங்க. அன்னைக்கு வெயில் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஆகாயம் நெருப்ப கக்குற மாதிரி இருந்துச்சு. வெயில் தாங்க முடியாம எல்லாருமே கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. அப்போ துணிக்குருவி, ஐயோ என்ன இப்படி வெயில் அடிக்குது, இது மழை காலமா இல்ல வெயில் காலமா, ஒண்ணுமே புரியல. அப்ப அதை கேட்டுச்சிச்சு காக்கா, டோனி அது யாருக்கும் தெரியல, இந்த வெயில்ல என் உடம்பெல்லாம் கருத்து போச்சு பாரு, இவ்வளவு வெயிலையும் இந்த பூமியை எப்படிதான் தாங்கிக்குதோ. ஆமா சிச்சோ, நாம 1 மணி நேரமாவது ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற வேலையெல்லாம் செய்யலாம்ல. சோட்டு சொல்றது உண்மைதான். விவசாயம் செய்யறது முக்கியம்தான். ஆனா அதுக்கு நம்ம ஆரோக்கியமும் முக்கியம். சரி வாங்க, எல்லாருமே அங்க மரத்துக்கு கீழே உட்காந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வயல்ல இருந்து கிளம்பி பெரிய மாமரத்துக்கு கீழே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பசங்க புஜ்ஜி குருவி, சின்ன காக்கா, பன்னு கிளி அங்க ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறதுனால அங்க விளையாடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அம்மா இங்க ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஆனா அந்த வெயில்ல வயல்ல இறங்கி வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்லம்மா. ஆமா புஜி, ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கணும் இல்லையா, அப்படி கஷ்டப்பட்டாதானே விளைச்சல் நம்ம கைக்கு நல்லபடியா வரும். ஆமா ஆமா, இந்த வெயில்ல அம்மா வயல்ல இறங்கி வேலை செய்யும் போது அந்த வயலே பார்க்க நெருப்பு கக்குற மாதிரி இருந்துச்சு. அது கேட்டு சிச்சு காக்கா சின்னவ கோமா, சும்மாடா, வயல்ல கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும், நீ போய் கொஞ்சம் தண்ணியை பாய்ச்சிட்டு வாயேன், அப்ப தெரியும் உனக்கு கஷ்டம். அப்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் வயல்ல இறங்கி வேலை செஞ்சாங்க. சாயந்தர நேரமும் ஆச்சு. எல்லாரும் வயல்ல வேலைய செஞ்சு முடிச்சுட்டாங்க. வீட்டுக்கு போறதுக்காக எல்லாரும் கிளம்புனாங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகம்தான், ஆனாலும் எப்படியே கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சிருக்கோம், கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்கு. உண்மைதான், இந்த வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கஷ்டம்தான், ஆனா விளைச்சல் நல்லபடியா கிடைச்சா அதுவே போதும். அன்னைக்கு சாயந்தர நேரம் வேலையை முடிச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமா உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சோட்டுக்கிளி எல்லாருக்காகவும் சூடா டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தா. இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப களைப்பா இருக்கோம்ல, இந்த சூடா டீ குடிங்க, அப்ப களைப்பு போயிடும். ஆமா சோட்டு, நல்ல வேலையை டீ கொண்டு வந்து கொடுத்த. இன்னைக்கு நிறைய வேலை இருந்துச்சு, எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, எனக்கும் நிறைய வேலை இருக்கு, நாளைக்கும் இதே அளவுக்கு தான் இருக்கு, முடிக்க முடியுமான்னு தான் தெரியல. முடிக்க முடியாம போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் வேற. எதுக்கு சிச்சோ அந்த அளவுக்கு யோசிக்கிற, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நாம கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் இல்லையா, அந்த கடவுள் நமக்கு உதவியா இருப்பாரு. முதல்ல எல்லாரும் டீயே குடிங்க, நாளைக்கு படப்போற கஷ்டத்தை பத்தி நாளைக்கு பேசிக்கலாம். நானும் நாளைக்கு வயல்ல நிறைய வேலை செய்யணும், இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே படுத்து தூங்கணும். அப்படி எல்லாரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேரம் ஆனதுனால எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பசங்க எல்லாரும் விளையாடிக்கிட்டே நேரம் ஆனதுனால அவங்களும் வீட்டுல போய் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. பெரியவங்களும் படுத்து தூங்கிட்டாங்க. எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு அங்க வானிலை மாற்றம் வந்துச்சு. அது வரைக்கும் அமைதியா இருந்த ஆகாயம் இடி மின்னல் சத்தத்தோட நிறைஞ்சு போச்சு. திடீர்னு அந்த ஊர்ல மழை பெய்யவும் ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்திலே மழையும் அதிகமாச்சு. அந்த மழை சத்தத்தை கேட்டு பறவைங்க எல்லாரும் எழுந்துச்சுட்டாங்க. துணிக்குருவி அதை பார்த்து, அட என்ன இன்னைக்கு மழை அதிகமா இருக்கு, இப்படிப்பட்ட மழையை நான் பார்த்ததே இல்லையே. புஜ்ஜியும் ரொம்ப பதட்டமா, அம்மா இந்த இடி மின்னல் எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, மழை தண்ணியில நம்ம வீடு அடிச்சுக்கிட்டு போயிடுமோ என்னவோ. பயப்படாத புஜ்ஜி, நம்ம நல்லா தான் இருக்கோம், இந்த மழை நம்ம வயலுக்கு உதவியா இருக்கும். இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சுது. சிச்சு காக்கா சத்தமா கத்துச்சு, ஐயோ என் உயிரே போக போகுது, இந்த மழை என் விளைச்சலை எடுத்துக்கிட்டு போயிடும் போல. டே சின்னம், கடப்பாறையே எடுத்துட்டு வாடா, நான் போய் வரப்ப வெட்டி விடுறேன். அம்மா இவ்வளவு மழையில நீ வெளியில போனா ஆபத்துமா, வயல் போனா போகுது, நீ பத்திரமா வீட்டுல இருமா. என்னது வயல் போனா போகட்டும்னு சொல்ற, அது இல்லைன்னா நான் உட்காந்து அழுவனேடா. சோட்டுக்கிளியோட வீட்டுலயும் அதே நிலைமைதான். சோட்டு அந்த மழையை பார்த்து பயந்து போய் உடனே துணியோட வீட்டுக்கு ஓடினா. துணியோட வீட்டு கதவை தட்டி, துணி கதவை தர, என் வீடு அசையுது, பன்னு ரொம்ப பயப்படுறான். அப்போ துணி உடனே கதவை திறந்து உள்ள கூட்டிட்டு வந்தா. சோட்டு பயப்படாத, மழை கொஞ்சம் அதிகம்தான், நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா எல்லாமே சரியா போயிடும். குஹவாத்து, லூசிபுரா, மகிக்கழுகு எல்லாருமே துணியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. ஏன்னா துணியோட வீடு கொஞ்சம் பெருசு, ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அதனாலதான் எல்லாருமே அங்க வந்தாங்க. ஐயோ இந்த வர்ண பகவானுக்கு நம்ம மேல அப்படி என்ன கோவமோ தெரியலையே,
இல்லனா இந்த ராத்திரி நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு மழைய பொழிய வைப்பானா? சிச்சு சின்ன 2 பேரும் கொஞ்ச நேரத்துல துணியோட வீட்டுக்கு வந்து, இந்த மழை துணியால தான் வந்திருக்கோம். அவ விவசாயத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்கட்டும்னு கடவுள்கிட்ட மழை பெய்யணும்னு வேண்டியிருப்பா. அதனாலதான். துணி சிரிச்சுக்கிட்டே, சிச்சு உண்மைதானே, விவசாயம் பண்ற நமக்கு மழை நண்பனாச்சே, எதிரி இல்லையே. என்ன கொஞ்சம் இந்த தடவை மழை அதிகமா வருது. ஆமா, ஆனா இந்த மழை தண்ணியில என் வீடு கீழே விழுந்துருச்சே. மழை நிக்கிற வரைக்கும் நாங்க இங்க தான் இருக்கணும் போல. அம்மா, இந்த ராத்திரி நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா துணியாத்த நமக்கு சமைச்சு கொடுக்கறத நாம சாப்பிடணும். உண்மைதான், குளிர இந்த நேரத்துல சுட சுட சாப்பாடு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? துணிக்குருவி எல்லாருக்காகவும் சூடா கெவுரு கஞ்சி காய்ச்சி கொண்டு வந்து கொடுத்தா. எல்லாரும் குடிச்சாங்க. மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில ஆச்சு. மழையும் நின்னு போச்சு. கொஞ்சம் வெயிலும் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தாங்க. ஊர் முழுக்க அங்கங்க தண்ணி ரொம்பி இருந்துச்சு. சிச்சு காக்கா உடனே அவளுடைய வயலுக்கு ஓடுனா. ஐயோ, என் வயல் போச்சே. எல்லாரும் அவங்கவுங்க வயலுக்கு போய் பார்த்தாங்க. எல்லார் வயல்லையுமே தண்ணி தான். வரப்பு கூட சில இடத்துல அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ, என் வயலும் தண்ணியில முழுகி போச்சே. இந்த வருஷம் விளைச்சல் விளையாது போல. சிச்சு காக்கா அழுதுகிட்டே, என் விளைச்சலும் வீணா போச்சு. நஷ்ட ஈடு யாரு கொடுப்பாங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த துணி தான். சிச்சு, ஏன் சும்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? மழை பெய்யறதும் பெய்யாததும் நம்ம கையில இருக்கா? அது இயற்கை கையில இருக்கு. மழை பெஞ்சா அதை நம்மளால தடுக்க முடியுமா? உண்மைதான், விவசாயத்துல நஷ்டம் வராம இருக்குமா? அந்த நஷ்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணிடலாம். சரி, இப்போ நஷ்டத்தை பத்தி பேசக்கூடாது. நம்ம வயலை எப்படி சரி பண்ணணும் அதை யோசிங்க. ஆமா, இதோ இங்க வரப்பு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நான் போய் உடனே அதை சரி பண்ணிடுறேன். பொண்ணு வா, நானும் உனக்கு உதவி செய்யறேன். நம்ம 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்கலாம். அப்படி எல்லாருமே வயல்ல இறங்கி அவங்க வயலை சரி பண்ண ஆரம்பிச்சாங்க. மதியம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. கொஞ்சம் நஷ்டமும் அவங்களுக்கு குறைஞ்சது. அன்னைக்கு சாயந்தர நேரம் மறுபடியும் எல்லாருமே மரத்துக்கு கீழே வந்து நின்னாங்க. எப்படியோ இன்னைக்கு நாள் பூரா கஷ்டப்பட்டு வர இருக்கிற கொஞ்சம் நஷ்டத்தை நாம குறைச்சிட்டோம். அப்போ சிச்சு காக்கா, ஆமா, துணை கொடுத்த தைரியத்துல தான் நானும் இறங்கி வேலை பார்த்தேன். பெரிய நஷ்டமாகும்னு நினைச்சேன். நல்ல வேலையா கொஞ்சம் நஷ்டத்தோட போயிடுச்சு. ஆமா சிச்சு, நாம எல்லாரும் விவசாயம் செய்யறவங்க. மழை நமக்கு நண்பன் மாதிரி தான். பெருசா பயப்படக்கூடாது. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் மழை. எல்லாரும் என்ன பண்றது அப்படின்னு கஷ்ட நஷ்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது சிச்சு காக்கா மறுபடியும் சத்தமா கத்த ஆரம்பிச்சுது. எல்லாரும் கேளுங்க, இன்னைக்கு மழை பெய்யாது. ஏன்னா ஆகாயத்துல நிலா இருக்கு, நட்சத்திரமும் இருக்கு. நட்சத்திரம் இருக்கும்போது எப்படி மழை பெய்யும்? இன்னைக்கு மழை பெய்யாது. எல்லாரும் போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. சிச்சு, நீ வேற, ஆகாயம் எப்ப வேணும்னாலும் மாறலாம். நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காம போய் நிம்மதியா படுத்து தூங்கு. ஆமா, லூசி சொல்றது உண்மைதான். நாம எல்லாரும் எதுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். மழை வருதோ வரலையோ, நாம கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல, நான் வேணும்னா பெட் கட்டுறேன். நிலா இருக்குல்ல, மழை வராது. எல்லாரும் சிச்சி சொன்னதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மழை வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் டொனியோட வீட்டுல கெவுரு கஞ்சியை குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போய் எல்லாருமே நிம்மதியா படுத்து தூங்குனாங்க. சரியா நடுராத்திரியில மறுபடியும் மழை. பயங்கரமா இடி மின்னல் சத்தத்தோட தான் வந்துச்சு. சிச்சு காக்கா பயந்து போய் எழுந்துச்சு உக்காந்துச்சு. ஐயோ, நிலா என்னை ஏமாத்திடுச்சு. நட்சத்திரமும் என்னை ஏமாத்திடுச்சு. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க. அம்மா, நீ பெட்டில தோத்துட்ட. நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னனே, ஆகாயம் எப்ப வேணும்னாலும் மாறும் அப்படின்னு. நான் ஒன்னும் தோக்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் துணி தான். ஆமா. துணிக்குருவியோட வீட்டுக்கு மறுபடியும் எல்லாருமே வந்தாங்க. சின்னும் சிச்சு 2 பேரும் வந்தாங்க. துணியோட வீட்டு கதவை தட்டுனாங்க. துணி, கதவை தர. நிலா பொய் சொல்லிடுச்சு. மறுபடியும் என் வயல் தண்ணியில முழுகிடுச்சு. துணிக்குருவி கதவை திறந்து சிச்சுவை உள்ள கூட்டிட்டு வந்துச்சு. சிச்சு, பாத்தியா, இயற்கை நம்ம கையில இல்ல. நாம கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்போ நல்லதுதான் நடக்கும். சிச்சோ, நீ நிலாவை நம்பி துணியோட பேச்ச கேட்கல இல்லையா? அதான் இப்படி எல்லாம் நடந்துச்சு. நான் இனி நிலாவை நம்பல. ஆனா விவசாயம் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆமா, எல்லாரும் இப்படி கதை பேசிக்கிட்டு இருக்காதீங்க. துணியத்தை போய் எங்களுக்கு சூடா ஏதாவது சமைச்சு கொண்டு வந்து கொடுங்க. துணிக்குருவி எல்லாருக்குமே கெவுரு கஞ்சி காய்ச்சி கொண்டு வந்து கொடுத்தா. அந்த நடுராத்திரியில பெய்யற மழையினால ஊர்க்காரங்களால தூங்க முடியல. மறுபடியும் வயலெல்லாம் தண்ணியில முழுகினாலும் கூட எல்லாத்தையுமே சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு நல்ல நட்போட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க. பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருந்த ஊர்ல சரியா மழை பெய்யல. அதனால தண்ணிக்கு பஞ்சம் இருந்துச்சு. அந்த ஊர்ல ஆறு இருந்தாலும் கூட மழை பெய்யலைங்கிறதுனால அதுல கம்மியா தான் தண்ணி இருந்துச்சு. சரியா வயலுக்கு பாய்ச்சறதுக்கு தண்ணி வசதியே இருக்கல. அதனால பறவைகளால விவசாயம் செய்ய முடியாம ரொம்பவும் கவலையோட மழை எப்ப பெய்யும் அப்படின்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க.
வீட்டை பாத்துக்கிறதுக்கும் குழந்தைங்களை வளர்க்கறதுக்கும் கூட அவங்க எல்லாருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா மழை பெய்யவே இல்ல. அதனால எல்லாரும் ரொம்ப கவலையா இருந்தாங்க. என்னவோ எல்லா ஊர்லயும் மழை பெய்யுது, ஆனா நம்ம ஊர்ல ஏன் தான் மழை பெய்ய மாட்டேங்குதோ தெரியலையே. நம்ம பூமி என்ன சபிக்கப்பட்ட பூமியானு தெரியல. மழை பெய்யாம விவசாயம் செய்ய முடியல, அதனால வருமானமும் இல்ல. வேற ஏதாவது ஊருக்கு போய் கூலி வேலை செஞ்சுதான் பொழைக்கணும் போல. அதுக்குன்னு இப்படி இருந்துட முடியாதுல்ல, கொஞ்சமாவது மழை பெஞ்சா நல்லா இருக்கும். நாம நினைச்சா மட்டும் அந்த மழை என்ன பெஞ்சிட போகுதா? பார்க்கலாம், எல்லா இடத்துலயும் மழை பெய்யுதுல்ல, ஒருவேளை நம்ம ஊர்லயும் மழை பெய்யலாம். கவலைப்படாதீங்க. அப்படி எல்லாருமே ரொம்ப ஆசையோட தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. தினமும் காலையில எழுந்திரிச்ச உடனே எல்லாரும் வயலுக்கு போயிடுவாங்க. மழை வந்தா விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பாங்க. வீட்டு செலவுக்கு கூட பணம் இல்ல மகி. இதுல பசங்களை எப்படி பாத்துக்க போறோமோ என்னவோ. ஆமா, ஒரே ஒரு தடவை அந்த கடவுளோட அருளால மழை பெஞ்சா விவசாயத்தை ஆரம்பிச்சிடலாம். ஆமா, எல்லா ஊர்லயும் பெய்யற அந்த மழை ஒரே ஒரு தடவை இங்க பெய்யாதா? பெஞ்சாலாவது நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதுல்ல. அந்த நம்பிக்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மழை வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆமா ஆமா, எல்லாரும் கொஞ்சம் தைரியமாவே இருங்க அப்படின்னு பறவைங்க எல்லாருமே ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க ரொம்பவும் தைரியம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில எல்லாருமே எழுந்திருச்சு வெளியில வந்து பார்த்தா மேகங்கள் எல்லாம் கருப்பா இருந்துச்சு. அத பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மா பாத்தியாமா, மேகங்கள் எல்லாமே எவ்வளவு கருப்பா இருக்குன்னு? ஆமா பூச்சி, மழை வர மாதிரி தான் இருக்கு. வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாமா, அப்ப ஊர்ல எல்லாருமே சந்தோஷமா விவசாயம் பண்ணுவாங்க இல்லம்மா? ஆமா பூஜி, நம்மளுடைய நம்பிக்கையே அதுதானே. விவசாயம் நல்லா இருந்தா தானே நாம எல்லாரும் நல்லா இருக்க முடியும். ஆமாமா, உண்மைதான். ஆனா இவ்வளவு மப்பும் மந்தாரமுமா இருக்குல்ல, நிச்சயமா மழை பெய்யுமா? அப்படி எல்லாருமே மழை பெய்யுமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆனாலும் மழை பெய்யல. ஆனாலும் யாரும் அதை பத்தி நினைச்சு வருத்தப்படல. மழை வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தாங்க. அப்பதான் குஹுவாத்து டுனி கிட்ட வந்துச்சு. டுனி, மப்பும் மந்தாரமுமா இருக்குல்ல, மழை வந்தா நல்லா இருக்கும். ஆமா குஹு, எல்லாரும் அதைத்தானே எதிர்பார்க்கிறோம். சரி, இவ்வளவு காலையில எங்க போற? ஆமா, நேத்து உன்னை பார்க்கவே முடியலையே. நேத்து நீ எங்க போயிருந்த? ஊர்ல எங்கேயும் இருக்கலையே. அதுவா, நேத்து நான் ஊருக்கு போயிருந்தேன். காலையிலே மழை வருமா மழை வராதான்னு நினைச்சு எனக்கு தலைவலியே வந்துருச்சு. அதான் டீ வைக்கலான்னு பால் வாங்க கடைக்கு போறேன். சரி, அப்படின்னா போ குஹு. அப்படி குஹுவாத்து அங்கிருந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதை பார்த்து பறவைங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. மழை வந்தா போதுன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மழைய பார்த்த உடனே ரொம்பவுமே சந்தோஷமா தான் இருந்துச்சு. அப்பாடா, தூறல் போடுது. இந்த தூறல் பெரிய மழையா மாறினா போதும், அப்போ விவசாயம் பண்றதுக்கு தேவையான தண்ணியும் வந்துடும். இந்த தூறலை பார்த்தே ஊர்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சது சிச்சு காக்கா. அன்னைக்கு நாள் பூரா அப்படி தூறல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு பார்க்கும்போது மழை அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ஊர்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பாடா, இந்த மழை உண்மைதானா? ஆமாம்மா, மழை உண்மையாதான் பெய்யுது. இப்படி மழை பெஞ்சா போதும், அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா விவசாய வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமா பூச்சி, என்னுடைய சந்தோஷமும் அதுதான். மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கணும், நாங்க எல்லாரும் நல்லபடியா விவசாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம்மா, அம்மா எனக்கு மழையில நனையிறது ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி டுனி பூச்சி 2 பேரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே சந்தோஷத்தோட பறவைங்க எல்லாருமே வெளியில வந்து சந்தோஷமா மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பாடா, மழை வந்து என் உயிரை காப்பாத்திச்சு டுனி. ஏன் இல்லனா நீ செத்து போயிருப்பியா என்ன சோட்டோ? எது எப்படியோ மழை வந்தது சந்தோஷம்தான். ஆமா, நாளைக்கே விவசாய வேலை எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடலாம். ஆமா, வேலை வேற நிறையா இருக்கு இல்லையா? இப்படி மழை வந்துட்டே இருந்தா அதுவே போதும். அப்படி பறவைங்க எல்லாரும் விவசாய வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சாங்க. அடுத்த நாள் காலையில வேலைய ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா மழை பெய்யுது, நம்ம இப்பவே விவசாய வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஆமா டோனி, இதுதான் சரியான நேரமோ கூட. ஆனா இப்பதானே எல்லாரும் அவங்கவுங்க வயல்ல வேலையை ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா நம்ம வயல்ல வேலை செய்யறதுக்கு நமக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க இல்ல? ஆமா ஆமா, தனியா அவங்கவுங்க வயல்ல வேலை செய்யலானாலும் அது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆனா என்ன பண்றது, மழை பெய்யும் போது விவசாயத்தை ஆரம்பிச்சிடணுமே, இல்லைன்னா மறுபடியும் கஷ்டமாயிடுமே.
ஒருவேளை நாம எல்லாரும் அவங்கவுங்க வயல்ல வேலை பார்த்தாலும் விளைச்சல் சீக்கிரமா வராதே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியும் வேலையெல்லாம் ஆரம்பிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வயலுக்கு போலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. மழை வருது, இதுதான் விவசாயத்துக்கான நேரம். இப்போ மத்ததை பத்தி யோசிக்க கூடாது. மழை வராத வரைக்கும் என்ன பண்றதுன்னு யோசிச்சோம். இப்போ மழை வரும்போது கூட என்ன பண்றதுன்னு யோசிச்சா எப்படி? சரிதான் டோனி, ஆனா உன்கிட்ட ஏதாவது யோசனை இருந்தா அதை சொல்லலாம்ல. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா டோனி. அப்பதான் துணிக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு. ஆமா, வேலைக்காரங்க வருவாங்க அப்படின்னு யோசிக்கிறோமே ஒழிய நாம எல்லாரும் இருக்கோம் இல்லையா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொருத்தங்க வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு போகலாமே. இது நல்ல யோசனை தான். இப்படி பண்ணா எல்லாருடைய வயல்லையும் வேலை நடக்குமே. ஆமா ஆமா, இது நல்ல யோசனை தான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொருத்தங்க வயல்ல வேலை பார்க்கலாம். அப்ப எல்லாருடைய வயல்லையும் நல்லபடியா வேலை நடக்கும். அப்புறம் இன்னும் என்ன யோசனை? வாங்க எல்லாரும் போய் வேலையை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் வயல்ல வேலை செய்யறது ரொம்ப நேரம் ஆகும்ல. அப்படி எல்லாருமே வயலுக்கு போய் வேலைகளை ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொருத்தங்க வயல்ல பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு, வேலை செய்யணும்னு ஆரம்பிச்சா ஒழுங்கா செய்யணும். இப்படி பாதி பாதி செய்யக்கூடாது. வந்துட்ட பெருசா, நீ மட்டும் ஒழுங்கா எல்லா வேலையும் செய்யறியா? அட, வேலையை ஆரம்பிச்சோமோ இல்லையோ 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா? அவங்க சண்டை போட்டுக்கலன்னா தான் ஆச்சரியப்படணும். சண்டை போட்டுக்கிட்டு ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? சரி சரி, போய் மாடை கூட்டிட்டு வாங்க, வயலெல்லாம் உழணும் இல்லையா? அப்படி எல்லாருமே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மாடுங்களை கொண்டு வந்து அவங்க வயலை உழுதுகிட்டு இருந்தாங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால எல்லாருமே சந்தோஷமா வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வயலையும் விதை தூர வேலையும் முடிஞ்சு போச்சு. இப்படி இருக்கும்போது அப்பாடா, இன்னும் அதிகமா மழை பெஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஏற்கனவே அடிக்கிற மழையில வேலை செய்ய முடியாம கஷ்டப்படுறோம், இன்னும் அதிகமா வேணுமா? அதானே, இந்த மழையில நினைஞ்சுக்கிட்டு நாம எல்லாரும் வேலை பார்த்து உடம்பு முடியாம போச்சுன்னா அதுக்கப்புறம் விவசாய வேலை எல்லாத்தையுமே யாரு பார்ப்பாங்க குஹோ? அப்படி இல்ல, மழை அதிகமா பெஞ்சா நல்லது இல்லையா? நல்லதுதான். ஏற்கனவே தரையெல்லாம் நனைஞ்சு போச்சுல, இப்போ விவசாயம் பண்றதுக்கு தர சரியா இருக்கு. அப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொருத்தங்க வயலையும் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலையை பாக்குறதுனால அவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் போது நேரம் போறதே தெரிய மாட்டேங்குதுல்ல. பேசாம வாட்ச் எடுத்துட்டு வந்திருக்கலாம் இல்ல மஹி? இவள சும்மா அடிக்க கூடாது இல்ல டோனி? கேவலமான ஜோக்க சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளை கேவலமாவே இருந்துச்சே. சரி சரி விடுங்க. எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்களுடைய வயல் வேலை எல்லாமே முடிஞ்சுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எல்லாரும் அதே மழையில நல்லபடியா விவசாய வேலைகளை ஆரம்பிச்சு அது போய்கிட்டே இருந்துச்சு. எல்லாருமே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தாங்க. எப்படியோ விளைச்சல் நல்லபடியா வந்துச்சுன்னா இருக்கிற கடனையாவது அடிச்சிடலாம். நம்பிக்கையோட இருந்தப்போ மழை பெஞ்சதுல எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா ஆமா, இந்த மழை பெஞ்சு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையையும் மாத்திருச்சு. ஆமா சிச்சு, இனி நம்ம வீட்டுல எந்த கஷ்டமும் இருக்காது. நாம எல்லாரும் சந்தோஷமா மறுபடியும் பழைய மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழலாம். ஆமா, கடனும் இருக்காது, நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நாள்ல போட்ட விளைச்சல் எல்லாமே மெதுவா விளைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மழையும் பேஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. பறவைங்க எல்லாருமே அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்ல விளைச்சல் எல்லாமே நல்லா விளைஞ்சது. விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்கு. இந்த தடவை நமக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு. ஆமா சோட்டு, இப்ப இது எல்லாத்தையுமே வித்தா கை நிறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே சந்தோஷமா வாழலாம். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு பறவைங்க எல்லாருமே அந்த மழை காலத்துல நல்லபடியா விவசாயத்தை செஞ்சாங்க.